நவராத்திரி வந்து உங்க ஈஷா யோகால வந்து ரொம்ப கிராண்டா பண்றீங்களே, 9 நாளும் டான்ஸ் ப்ரோகிராம் இருக்கு இல்லையா? அத பத்தி சொல்லுங்க. இப்போ 9 நாளும் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்கு. ஸோ இந்த 9 நாள் ஒரு நாள் வந்து நிறைய பேர் கர்நாடிக் வந்து பாடுறாங்க. ஒருத்தவங்க வந்து இந்த பஜன் மாதிரி பாடுறாங்க. நவராத்திரி அவங்க வந்து ஒரு நாள் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஸோ தேவி சந்தனத்தில் வந்து ஒரு 2 நாள் இருப்பாங்க, மஞ்சளில் 2 நாள் இருப்பாங்க, அப்புறம் லாஸ்ட் குங்குமத்தில் 2 நாள் இருப்பாங்க. நாங்கள் வந்து மகாசிவராத்திரிக்கு முன்னாடி யக்ஷான்னு சொல்லி ஒரு 3 நாள் ஃபெஸ்டிவல் இருக்குது. அதில் வந்து பரதநாட்டியம் முதல்ல நான் 9 வயசு இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலில் கற்றுந்தோம். 16 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலை விட்டு கலாக்ஷேத்ராவுக்கு போயிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் நிர்மலா நாகராஜ் கிட்ட இருந்து கற்றுனேன். சரி. அதுக்கப்புறம் லீலாக்கா கிட்ட. உங்க டான்ஸ் ப்ரோகிராம் உங்க அப்பா வந்திருக்காரு இல்லையா? ஆமா. பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்லுவாரு? ஸோ எனக்கு கல்யாணம்ன்ட்டு நான் அவங்க வந்து டிசைட் பண்ணதுக்கப்புறம் யார் இன்வைட் பண்ணுறது, யார் இன்வைட் பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படி நாங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலான்ட்டு நானும் சத்குரு பேசியிருந்தோம். எனக்கு கல்யாணம் டிசிஷன் ஆனதுக்கப்புறம் இட் ஆல்மோஸ்ட் பிகேம் உங்களுக்கு வந்து ராதேக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரலாம் கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி ஆயிடும். டான்ஸுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? டெஃபினெட்லி. இப்போ யோகானா எல்லாரும் சும்மா ஆசனான்னு நினச்சிருக்காங்க. ஆசனாஸ்னா 100% டான்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் டெண்டன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. பரதநாட்டியம்ங்கிறது இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு பல பேருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பேரும் வந்து அவங்க அரங்கேற்றம் அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. பட் தேர் ஆர் மெனி டீச்சர்ஸ். ஸோ உங்கள் ஃபாதரோட இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அடிக்கடி மீட் பண்ணீங்களா? ஜாலியாக வந்து சப்ஜெக்ட் கவர மற்ற விஷயங்கள்லாம் அரட்டையெல்லாம் உண்டா? நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க எங்க அப்பா மாதிரி இருப்பாங்க. ஆனா இப்போ நான் சத்சங்ல உட்கார்ந்தேன்னா எனக்கு குரு மாதிரி தான் உட்காருப்பாங்க. அவர் ரொம்ப வெரி சீரியஸ் பர்சன் இல்லையா அப்பா? இந்த சம்ஸ்கிருதி எப்போ ஆரம்பிச்சது, அதோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. ஈஷா சம்ஸ்கிருதி இஸ் an education system where they learn yoga, கலரிப்பயிட்டு. சரி, உங்க சம்ஸ்கிருதியில ஒரு வசதி இல்லாத ஒரு பொண்ணோ பையனோ நல்ல டேலண்டட், அவனை ஏத்துப்பீங்களா? தனிப்பட்ட முறையில் நீங்க எப்படி ஜாலியான பொண்ணா இல்லை ரொம்ப சீரியஸ் பர்சனா? நீங்க இளையராஜா ரசிகரா அல்லது ரஹ்மான் ரசிகரா அல்லது வேற யாராவது? They changed film music, you know. அந்த கிளாசிக்கல் டோன் எப்போவுமே இளையராஜா சாரோட மியூசிக்ல இருந்து இது போகாது. பிகாஸ் he has that. வாவ் தமிழ் அனைவர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று ஒரு ஸ்பெஷல் பர்சன், ஸ்பெஷல் டான்ஸரை சந்திக்க போகிறோம். மிக இளம் வயதிலே பல வெளிநாடுகளில் சுற்றுப்பயணம் செய்தவர், பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். வெல்கம் ராதே ஜக்கி வாஸ்தேவ். வணக்கம். நமஸ்காரம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க? நல்லா இருக்கேன். நிறையா சுற்றுப்பயணம் போறீங்க போல இருக்கு. திடீர்னு பார்த்தா இங்கே இருக்கீங்க, திடீர்னு பார்த்தா நேபாளம் போறீங்க. இந்த வருஷம் நிறைய டிராவல் பண்ணியிருக்கோம். நாங்க இந்த சேவ் சாயில் கேம்பெயின் கூட டிராவல் பண்ணியிருந்தோம். ஸோ நானும் போயிருந்தேன் சத்குரு கூட. அண்ட் இப்போ ஆஷ்ரம்ல we have a project called ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி. அவங்க வந்து ஒரு டான்ஸ் கம்பெனி, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கம்பெனி மாதிரி ஒரு 12 பேர் என் கூட ட்ராவல் பண்ணாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து இப்போ அசர்பைஜான்ல இருந்து ஒரு ஈவெண்ட்க்கு போய் பெர்ஃபார்ம் பண்ணி சாயில் பற்றி பேசி நாங்கள் சத்குரு கூட கோயம்புத்தூர் வர வரைக்கும் நாங்கள் அவங்க கூட இருந்தோம். இந்த நவராத்திரி நன்னாளில் நம்ம சந்திக்கிறோம். நவராத்திரி நினைவுகள் என்றாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? Growing up, we didn't celebrate too many of these celebrations because நான் போர்டிங் ஸ்கூலில் படித்தேன். ஸோ இந்த மாதிரி பெரிய வீட்டில் பெருசாக செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நாங்கள் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணல. ஆனால் இப்போது ஸ்கூல் காலேஜ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஷ்ரமில் வந்து இப்போ பொங்கல், நவராத்திரி கொஞ்சம் பெருசாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. லிங்க பைரவி தேவி வந்து ஆஷ்ரமுக்கு வந்ததுக்கப்புறம் நவராத்திரி கொஞ்சம் பெருசாகிடுது. அப்போது நாங்கள் போய் பார்த்தா நவராத்திரி அவங்க வந்து ஒரு நாள் ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க. ஸோ தேவி சந்தனத்தில் வந்து ஒரு 2 நாள் இருப்பாங்க, மஞ்சளில் 2 நாள் இருப்பாங்க, அப்புறம் லாஸ்ட் குங்குமத்தில் 2 நாள் இருப்பாங்க.
ஸோ அது வந்து எனக்கு நவராத்திரி நினச்சா எனக்கு எப்பவுமே அந்த 3 தேவி பார்த்த மாதிரி தான் ஞாபகம். ஸோ நம்ம மற்ற வீட்டில் வைக்கிறாப்புல நிறைய பொம்மைகள் வைக்க மாட்டாங்க. ஆக்சுவலி கொலூன் நான் வந்து காலேஜுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு முதல் வாட்டி கேட்டுச்சு. அதுக்கப்புறம் 2-3 பேர் வீட்டுக்கு போயிருக்கேன். கொஞ்சம் பேர் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வைப்பாங்க, நிறைய ஸ்டெப்ஸ் வச்சு. ஆனா நிறைய பேர் மாடர்னானும் நான் பார்த்துருக்கேன் ஒரு வீட்டில். இப்போ ஐ திங்க் ஒரு வருஷம் ஒலிம்பிக்ஸ் இருந்துச்சு, அவங்க ஃபுல்லா தீம் பண்ணி அவங்க வீட்டில் வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு, ரொம்ப கிரியேட்டிவா இருந்துச்சு. பட் நாங்க வீட்டில் கொலு வைக்கிறதெல்லாம் கேட்டதே இல்லை. ஈஷால தான் பார்த்துருக்கீங்க? ஈஷாலையும் ஆக்சுவலா நான் கொலு பார்த்தது இல்லை, மேபி அவங்க வைக்கிறாங்க தெரியல. நவராத்திரி வந்து உங்க ஈஷா யோகால வந்து ரொம்ப கிராண்டா பண்றீங்களே, 9 நாளும் டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ 9 நாளும் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபெஸ்டிவல் இருக்கு. நாங்க வந்து மகாசிவராத்திரிக்கு முன்னாடி யக்ஷான்னு சொல்லி ஒரு 3 நாள் ஃபெஸ்டிவல் இருக்கு. அதுல வந்து வெரி பியோர் கிளாசிக்கல் டான்ஸ், வெரி பியோர் கிளாசிக்கல் மியூசிக், ஹிந்துஸ்தானி, கர்நாடிக் அண்ட் தென் பரதநாட்டியம், ஒடிசி, கதக் நிறையா வச்சிருக்கோம் அதுல. பட் தோஸ் டென் டு பி வெரி சீனியர் ஆர்டிஸ்ட். ஸோ இப்போ இந்த 9 days of நவராத்திரி we want to encourage slightly younger artists. And we also want to have some folk music in the festival as well. So இந்த 9 நாள் ஒரு நாள் வந்து நிறைய பேர் கர்நாடிக் வந்து பாடுறாங்க, ஒருத்தவங்க வந்து இந்த பஜன் மாதிரி பாடுறாங்க, ஒருத்தவங்க வந்து ஃபோக் மியூசிக் அவங்க ஆண்ட்ராஜ் மாதிரி எடுத்துன்னு வராங்க, ஒரு சோலோ குச்சிப்புடி டான்ஸ் இருக்கு இந்த வாட்டி. ஐ எம் மோஸ்ட் எக்ஸைட்டட். இந்த வருஷம் வந்து ஈஷா சம்ஸ்கிருதி வந்து ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி பாட போகிறாங்க, ஒரு குரூப் ஹிந்துஸ்தானியும் கர்நாடிக் மிக்ஸ் பண்ணி. அண்ட் அவங்க வந்து ஒரு மீனாட்சி திருக்கல்யாணம்னு சொல்லி அவங்க டான்ஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ அது ரெண்டும் வந்து நம்ம பசங்க சம்ஸ்கிருதி பசங்க பண்ண போகிறாங்க. ஸோ ஐ எம் டெஃபினெட்லி மோஸ்ட் எக்ஸைட்டட் ஃபார் தோஸ். இதுக்கு ஆடுறீங்க? நான் இந்த ஃபெஸ்டிவலில் ஆடல. நான் ஆக்சுவலாக 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடிருந்தேன் ஃபெஸ்டிவலில். ஸோ அட் தட் டைம் இட் வாஸ் அ ஸ்மாலர் ஃபெஸ்டிவல். நாங்கள் பேண்டமிக்கில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது we needed to step in, we had to step in and dance. So I danced on 1 year. நாங்கள் ஸ்கூலில் வந்து இன்னும் 2 டான்ஸ் டீச்சர் இருக்காங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் ஒரு வருஷமாக டான்ஸ் பண்ணாங்க. நீங்கள் பரதநாட்டியம்ங்கிறது எந்த வயசில் முதல்ல சலங்கை கட்டிங்க காலில்? சலங்கை எல்லாம் கட்டினது ரொம்ப லேட்டாக தான் கட்டினாங்க. பட் நாங்கள் வந்து பரதநாட்டியம் முதல்ல நான் 9 வயசு இருக்கும்போது நாங்கள் ஸ்கூலில் கற்றுண்டோம். பட் ஸ்கூலில் உங்களுக்கும் தெரியும், ஸ்கூலில் வந்து ஒரு வாரத்தில் 2 வாட்டி கிளாஸ் போகிறது, ஒரு நாள் மூடியில் இல்லை, ஒரு நாள் நாங்கள் கேம்ஸ் போனோம்னா நாங்கள் டான்ஸ் கிளாஸ் எல்லாம் கட் பண்ணி பாட்டு கிளாஸ் கட் பண்ணி கேம்ஸ்க்கு போயிடுவோம். அந்த மாதிரி நிறையா நாங்கள் பண்ணியிருந்தோம். பட் ஆக்சுவலாக சீரியஸாக நான் வந்து 16 வயசு இருக்கும்போது நான் ஸ்கூலு விட்டு கலாக்ஷேத்ராவுக்கு போயிருந்தேன். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் நேராக கலாக்ஷேத்ராவுக்கு போனேன். அங்கே 4 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஆர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஒரு ஆர்வம். இப்போ 4 வருஷமா நான் டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். டெய்லி நாங்கள் டான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அவ்வளோ டைம் கிடைக்கிறது இல்லையேன்னு ஒரு ஆர்வம். அதுக்கப்புறம் நான் வந்து நிறையா இந்த இந்தியன் லிட்ரேச்சர் படிக்க அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி இந்த தெலுங்கு போய்ட்ரி எவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணலாம், அது வந்து டான்ஸில் எவ்வளோ காட்டலாம், அதெல்லாம் வேறு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கப்புறம் நான் நினச்சேன், சரி டான்ஸ் எல்லாம் இப்போ விட்டு போகாது, அது ஒன்று தான் தெரியும் எங்களுக்கு, ஸோ அதுதான் பண்ணணும். அரங்கேற்றம் எப்போ? 2011 நினைக்கிறேன், 2011 அந்த மாதிரி. 2010 நாங்கள் வந்து கலாக்ஷேத்ரா கிராஜுவேட் பண்ணும்போது ஆக்சுவலாக நாங்கள் எல்லாரும் ஒரு குரூப்பாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். ஸோ நிறையா பேருக்கும் நாங்கள்லாம் மனசில் அதுதான் எங்களுக்கு முதல்ல அரங்கேற்றம். பிகாஸ் அது ஆக்சுவலாக முதல் வாட்டி நாங்கள் ஸ்டேஜாக ஏறுறது வந்து அந்த 4th இயரில் எக்ஸாம் பண்ணும்போது. அதுக்கப்புறம் சோலோவாக தனியாக பண்ணும்போதும் அதுவும் நான் முதல் வாட்டி தனியாக பண்ணும்போது 2011 பண்ணேன். நீங்கள் கற்றுக்கிட்டதெல்லாம் லீலா சாம்சன் தான் கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இல்லை, முதல்ல கலாக்ஷேத்ரால இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் நான் நிர்மலா நாகராஜ் கிட்ட இருந்து கற்றுனேன். சரி. அதுக்கப்புறம் லீலா அக்கா கிட்ட. இப்பயும் கற்றுக்குறீங்க தொடர்ந்து? ஆமாம். ஸோ தொடர்ந்து நிறைய டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எங்கே கூப்பிடுறாங்களோ அங்கே போய் டான்ஸ் பண்ணிட்டு வரோம். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. டான்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக உங்கள் அம்மா தான் இருந்திருக்காங்கன்னு நான் படித்தேன் ஒரு இதில். அம்மா தான் வந்து நீங்கள் வந்து நல்ல டான்ஸாக வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலாக எனக்கு அது அவ்வளோ தெரியல. ஸோ அம்மா வந்து இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியாது. பட் அம்மாவுக்கு ஒரு ஆசை, எனக்கு பொன் குழந்தை வந்து டான்ஸராக இருக்கணும்னு ஒரு ஆசை. அவங்க வந்து முதல்ல நிறையா வருஷத்துக்கு முன்னாடி அம்மாவும் அப்பா கலாக்ஷேத்ரா போய் பார்த்துருக்காங்க. சும்மா அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க, கலாக்ஷேத்ரா ரொம்ப அழகாக இருக்குன்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேரும் போயிருக்காங்க.
அப்போ வந்து என்னோட அம்மா சொல்லியிருக்காங்களாம்மா, எனக்கு பொன் குழந்தை வந்தா எனக்கு ஒரு ஆசை, அவ வந்து இந்த மாதிரி சாரி கட்டிட்டு டான்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஆசை அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியவே இல்லை. நான் ஆக்சுவலா கலாக்ஷேத்ரால கச்சேரி அந்த எக்ஸாம் கச்சேரி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னோட அப்பா எனக்கு அந்த கதை சொன்னாங்க. ஏன்னா உங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க இல்லையா? 7 வயசு இருக்கும்போது அவங்க சமாதி அட்டெண்ட் பண்ணாங்க. பட் நீங்க நல்ல பெரிய மேடைகள்லாம் ஆடும்போது யூ ஆர் மிஸ்ஸிங் யுவர் மதர்? No, not at all. For as long as she was there, she was a very wonderful person. And after that, her grace, her love, and everybody around me, they have brought me up in such a loving and wonderful way. I've actually had the privilege of having so many people step in and be my mother when I needed them to be, including my father in many situations. So I don't think I miss her, but I also don't feel like she's really gone. She's with you always. She's with all of us, yeah. I mean, because the way she brought me up is a large part of who I am today. So she's there in some way. உங்களுக்கு வந்து அலர்மேல் வள்ளி, மாதவி முக்கல், you were inspired by these people அப்படின்னு படிச்சேன். I'm really nobody to say what kind of dancers they are. They are such an inspiration to everybody who's a dancer. எல்லாரும் அவங்க வந்து அவங்களோட ப்ரோக்ராம் எல்லாம் போய் பார்த்தா naturally you're inspired because அவங்க எந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, எவ்வளோ அழகா எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்பிரஸ்னா வெறும் அபிநயம் இல்லை, அவங்க டான்ஸ்ல எவ்வளோ மீனிங் அண்ட் வெயிட் இருக்கு. இப்போ அலர்மேல் வள்ளி, மாதவி முத்கல், லீலா அக்கா, மாலவிகா சருக்கா எல்லாரும் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க. இப்போ சென்னையில் இருக்காங்க, பாம்பேல இருக்காங்க நிறைய பேர், டெல்லியில் இருக்காங்க நிறைய பேர். தட்ஸ் ஒன் திங். இந்த மார்கழி சீசன் வரும்போது அவங்க எல்லாரும் வந்து சென்னையில் டான்ஸ் பண்றாங்க இல்லையா? அது இட்ஸ் அ பிக் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் டு எனிபடி. இப்போ நீங்கள் டான்ஸராக இருந்தீங்க நிச்சயமா பெரிய இன்ஸ்பிரேஷன். பட் நீங்கள் ஆர்கிடெக்டாக இருந்தாலும் அந்த மாதிரி ப்ரிசிஷன், அந்த மாதிரி ஜியோமெட்ரி அதுவும் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லி வச்சாப்பட இருக்கும் இல்லை? when they're on stage அவங்க வேற மாதிரி லைஃப் they bring. To be able to see that is an inspiration for anybody. உங்க டான்ஸ் ப்ரோக்ராம் உங்க அப்பா வந்திருக்காரு இல்லையா? ஆமா. பார்த்துட்டு என்ன கமெண்ட் சொல்லுவாரு? நம்ம ட்ரெடிஷ்னலாக ஆடுறீங்க, ஃபுல்லாக நம்ம மார்க்கம் ஸ்டைலில் ஃபுல்லாக ஆடுறீங்க, பார்த்துட்டு வந்து ஏதாவது விமர்சனம் சொல்லுவாரா? அவங்க வந்து இப்போ டான்ஸ் பாட்டு எல்லாம் படிச்சு தெரிஞ்ச மாதிரி இல்லை அவங்க. பட் ஆனால் அவங்களுக்கு காதுல கரெக்டா என்ன படுதோ அது எவ்வளோ கரெக்டா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். என்ன தப்புன்னு ஈவன் இஃப் ஹி கேனாட் சே இந்த ராகத்துல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த இடத்துல ஏதோ எங்கேயோ போச்சு அந்த மாதிரி. ஸோ ஈவன் டான்ஸ்ல he will say இந்த இடத்துல யூ டோன்ட் லுக் கம்ஃபர்டபுள் அண்ட் இந்த இடத்துல யூ டோன்ட் லுக் லைக் யுவர் ப்ரிசைஸ் அந்த மாதிரி. So and he'll know exactly. And you know நாங்க டான்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு தெரியும் இல்லையா நாங்க எங்க தப்பு பண்ணோம், எங்க கரெக்டா சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு தெரியாத மாதிரி இருக்கும், ஆனா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அந்த இடத்துல நீ என்னமோ பண்ணுவேன்னு சொன்னாங்க. பட் நீங்க வந்து இந்த சிவராத்திரி டயத்துல அப்பாவோட கூட ஆடி இருக்கீங்க இல்ல அங்க மேடையில? சிவராத்திரியில நான் ஜெனரலா மேடையில ஏறதே இல்ல. நாங்க எப்பவுமே ஆசிரம்ல செலிப்ரேஷனுக்கு இருக்கோம். அவங்க வந்து அந்த மேடைக்கு they have really big musicians and really well known people. I think we're all just there as bhaktas there. So பரதநாட்டியம்ங்கிறது இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கம் சொல்றாங்கல்ல, ஜதீஸ்வரம் மற்ற விஷயங்கள், அல்லாரிப்பு மற்ற எல்லா விஷயங்களும் கடைசியில் தில்லானா வரலாம், இந்த ஸ்டைலில் இருக்கலாமா அல்லது பரதநாட்டியத்தில் சேஞ்சஸ் பண்ணலாமா? I think ஒரு டான்சர் அதை அவங்க டிசைட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இல்லை ராத்தே என்ன டிசைட் பண்ணுறாங்க? சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பரதநாட்டியம்ங்கிறது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும், இந்த டான்ஸ் ஃபார்ம் வந்து இதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறவங்க உண்டு. இல்லை பரதநாட்டியம் காலத்துக்கு ஏற்றாப்புல தன்னை மாற்றிக்கலாம். எப்படி ஒரு பட்டிமன்றம் முன்னாடிலாம் வந்து பட்டிமன்றத்தில் புராண கதைகளாக இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ சோஷியல் இஷ்யூஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி பரதநாட்டியமும் காலத்துக்கு ஏற்றாமல் தன்னை மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற தியரியும் உண்டு. அதனால நான் உங்களை கேட்டேன். அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டான்சர் வந்து அவங்க அந்த டிசிஷன் எடுத்துக்கணும். நிறைய பேர் இப்போ சோஷியல் காஸ்க்காக டான்ஸ் பண்றாங்க, வேற மாதிரி பாக்குறாங்க. ஒருத்தவங்க வந்து டான்ஸ் பண்ணி சோஷியல் காஸ் பத்தி பேசி அந்த மாதிரி பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க டான்ஸ்லயே அந்த சோஷியல் காஸ் பத்தி காட்டிண்டு அவங்க அந்த சோஷியல் காஸ் பத்தி பேசுறாங்க. நிறைய பேர் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கம் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ எந்த ஆர்ட்ல இருந்தாலும்
நீங்கள் பெயிண்டிங்கை பாருங்கள், ரைட்டிங்கை பாருங்கள், ஜேர்னலிசம் என்ன இருந்தாலும் பாருங்கள், ஒருத்தவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷன் எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அங்கே தானே காட்டுறாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ்ட் இல்லை, நான் வந்து மார்க்கம் தான் வாழ்க்கை பூரா நான் மார்க்கம் தான் பண்ண போகிறேன்னு சொல்ல முடியாது. ஆனால் இப்போவே பாருங்க, இப்போ இந்த சேவ் சாயிலுக்கு பண்ணும்போது பரதநாட்டியம் தான் நான் வந்து சின்னதாக பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு 10 நிமிஷம் பண்ணாங்க. இப்போ நாங்கள் 2 பேரும் பரதநாட்டியம் தான் பண்ணோம். ஆனால் நான் வந்து சோலோவாக பண்ணேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணேன். அந்த கொரியோகிராஃபர் வந்து அவங்க திவ்யா நாயர்ன்னு சொல்லி நாங்கள் சம்ஸ்கிருதியில் ஸ்கூலில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கொரியோகிராஃப் பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி பண்ண பீஸ். அவங்களுக்கு வந்து அவங்க கண்ணில் எப்படி பட்டுச்சு இந்த சாயில் பற்றி, அவங்க வந்து அந்த மாதிரி கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. இப்போ ரெண்டுமே பரதநாட்டியம் தான், ஆனால் ரெண்டுமே ரொம்ப வித்தியாசம். பட் ரெண்டுத்துலேயும் அவ்வளோ அழகு. ஸோ அவங்க எந்த மாதிரி பண்ணணுமோ. அண்ட் இப்போ நான் இந்த வயசுல இப்படி பண்றேன், ஆனால் கண்டிப்பா நான் 5 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது மாறும், 10 வருஷத்துக்கு அப்புறம் ஏதாவது மாறும். ஐடியாஸ் வரும், அப்புறம் சோஷியல் சிச்சுவேஷன்ஸ் மாறும். அண்ட் த கைண்ட் ஆஃப் ஒர்க் தட் யூ ஆர் டூயிங் வித் யுவர் லைஃப் வில் சேஞ்ச். இப்போ நான் முதல்ல வந்து வெறும் டான்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் காவேரி காலிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், சேவ் சாயிலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன், அப்புறம் வேறு ப்ராஜெக்ட் இருக்குது ஆஷ்ரமில், இந்த ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி கூட நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். த கைண்ட் ஆஃப் எக்ஸ்போஜர் தட் யூ ஹேவ், எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளோ ட்ராவல் பண்ணுறீங்க, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறீங்க, யார் கூட பேசினாலும் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் இல்லையா, அதெல்லாம் வருஷமாக மாறிண்டே இருக்கும். ஸோ திஸ் இயர் வாட் ஐ திங்க் அபவுட் டான்ஸ், இதுதான் இருக்கணும், இதுதான் கரெக்டுன்னு அடுத்த வருஷம் அது கரெக்டாக இல்லையான்னு சொல்ல முடியாது. ஸோ ஐ எம் நாட் ரியலி ஃபிக்ஸ்ட் அபவுட் இப்படி தான் பண்ணணும். தேர் ஷுட் பி வெரைட்டி, தேர் ஹேஸ் டு பி வெரைட்டி. இந்த சேவ் சாயிலை பற்றி சொல்லுங்களேன் கொஞ்சம். ஸோ சேவ் சாயில் இஸ் அ கேம்பெயின் டு பிரிங் அவேர்னஸ் அபவுட் த டீக்ரடேஷன் ஆஃப் சாயில் தட் இஸ் ஹேப்பனிங் அக்ராஸ் த பிளானட். ஸோ இது மண் காப்போம் என்னன்னா, நாங்கள் என்ன சும்மா மண் பற்றி பேசினா காப்பாற்றிடுவோமா, அந்த மாதிரி இல்லை. என்னன்னா இப்போ பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, எல்லாருக்கும் மண் காப்போம். அண்ட் அந்த if everybody has that desire and if everybody expresses that desire, when they want to make legislative changes, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டாக legislative changes பண்ணலாம். அண்ட் ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரண்ட்ல கேம்பெயின் பண்ணி எல்லாரும் வந்து சேவ் சாயில் பற்றி பேசியே ஆகணும், அந்த மாதிரி நாங்கள் சொல்கிறோம். ஆன் தி அதர் சைட் நாங்கள் வந்து வேறு கண்ட்ரீஸ் கூட அண்ட் வேறு ஸ்டேட்ஸ் கூட நாங்கள் வந்து MOU சைன் பண்ணியிருக்கோம். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மண் this to save soil and to restore the microorganisms in the soil, if you take certain steps we will help you. இப்போ நாங்கள் இவ்வளோ ரீசர்ச் பண்ணியிருக்கோம், அக்ரிகல்ச்சரிஸ்ட் இப்படி சொல்லியிருக்காங்க, ஃபார்மர்ஸ் இப்படி சொல்லியிருக்காங்க, அந்த ரீசர்ச் எல்லாம் பேப்பரில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி நாங்கள் ஹெல்ப் பண்ணலாம், இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு. we work with so many farmers in Tamil Nadu and so many other places. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்ன தேவை, if they want to restore soil, அது வந்து எங்களுக்கு சொல்ல முடியும். So then if people stand up and express support for Save Soil, that can become legislative changes. So நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறைய டூர் போகிறீங்க இதுக்காக, இந்த ப்ராஜெக்ட்காக நான் வந்து சத்குரு கூட டூர் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2019 காவேரி காலிங்காக நான் வந்து தனியாக பண்ணியிருந்தேன். அவங்க வந்து காவேரி காலிங் ரேலி இங்கே பண்ணியிருந்தாங்க. நான் வந்து யூஎஸில் ஒரு 2 மாதம் ஒரு ஊருக்காக போய் கொஞ்சம் டான்ஸ் பண்ணி காவேரி காலிங் பற்றி பேசி எல்லாருக்கும் கொஞ்சம் அவேர்னஸ் எடுத்துன்னு வர மாதிரி ஐ ஹேட் கான் தேர் பை மை செல்ஃப். வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க அப்ராடில் நிறைய கான்சர்ட் பண்ணிருக்கீங்க, பரதநாட்டியம் கான்சர்ட்ஸ். உங்களால் ரொம்ப மறக்க முடியாது, ரொம்ப அது வந்து இப்பயும் மனசுலேயே இருக்குது அப்படிங்கிறப்பல எந்த கான்சர்ட் சொல்லுவீங்க? There was somebody who had invited me to perform at Westminster Abbey in London. Westminster Abbey குள்ள போனா ரூம் எல்லாம் கொஞ்சம் சின்னதா இருக்கும், because they're conference rooms for people to have meetings. அந்த மாதிரி ஒரு நல்ல அழகா பழைய அந்த ஆபிக்குள்ள போனா எல்லா ரூம் ரொம்ப அழகா பழசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சின்ன ரூம் கொடுத்துருந்தாங்க. அவங்க சேர் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் எனக்கு சேர் எல்லாம் ரோவாக வச்சுருந்தாங்க அந்த லாங் ரூமில். ஆனால் எனக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு இடம் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அண்ட் ஸ்டேஜ் மாதிரி ஒன்றுமே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அங்கே ஸ்டாஃப் இருக்கிறவங்க கிட்ட கேட்டு அந்த போடியம் மாதிரி, இன்னும் அந்த ஸ்டாண்டிங் போடியம் மாதிரி இருக்கும்,
அது மாதிரி எனக்கு ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று கிடைக்குமான்னு கேட்டாங்க. ஸோ அவங்க எங்கெங்கேயோ போய் தேடி எனக்கு ஒரு அந்த 1 foot ஸ்டேஜ் போட்டு எனக்கு ஒரு 2 meters by 2 meters ஸ்டேஜ் பிளேஸ் பண்ணிட்டு, இல்லை இது வந்து சேஃப்டி ஹேசார்டுன்னு சொல்லி அந்த பிளாக் அண்ட் yellow டேப் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து இது உங்கள் ஸ்டேஜ், நீங்கள் டான்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரியல, அங்கே போய் ஆல்ரெடி we were there, people were there to watch you. அந்த இடத்துல நான் ஃபுல்லாக பண்ணேன். I danced for 40 minutes and I spoke about Bharatnatyam and I danced for 40 minutes and I'm sure as a performance for a space like that it should have been a better performance maybe, but it's definitely a memory I won't forget because on the chinna edathila I've never danced in such a space after that until we came to Save Soil, because there in many places neriya edathila vandu they were not prepared. Ipo dance panna poranga evlo perisa stage தேவைன்னு நீங்க சொல்ற அங்க ஆடியன்ஸ் நிறைய இருந்தாங்களா? நிறைய பேர் இல்ல, maybe about 60-70 people. பெரிய ஆடியன்ஸ்ல நிறைய பண்ணிருக்கீங்க இல்லையா? பெரிய ஆடியன்ஸ்ல I think the biggest was in the Save Soil rally போகும்போது நாங்க I think மும்பைல வந்து they had almost 15,000 people. I think டெல்லிலையும் they had about 15,000. நாங்கள் ஸ்டேடியம்ல வந்து நாங்கள் டான்ஸ் பண்ணதே இல்லை. ஆனால் அங்கே யூனோ ஸ்டேடியம்ல வந்து எல்லாரும் இப்படி உட்காந்துருந்தாங்க, இந்த பின்னாடி மட்டும் சீட் அவங்க பிளாக் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல டான்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேருக்கு கிடைச்சிருக்காது. தட் வாஸ் டெஃபினெட்லி த பிக்கெஸ்ட் ஆடியன்ஸ். ஸோ டான்ஸை வந்து தொடர்ந்து பர்சியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க. டான்ஸில் என்ன பண்ணணும், அடுத்து நம்ம புதுசாக இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது பிளான்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? ஸோ இப்போ வரைக்கும் இந்த லாஸ்ட் 2-3 years I've been focused little bit more on other projects. ஆனால் இப்போது இந்த அக்டோபரில் எனக்கு சோலோ கச்சேரி இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரி எல்லாம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு இப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் பிகாஸ் இப்போ now I'm here, I need to be in one place and prepare and be ready for the rest of it. உங்கள் கல்யாணத்தை பற்றி சொல்லுங்கள். வெள்ளையங்கிரி மலையில் வந்து நான் ஒரு செய்தி படித்தேன். உங்கள் கல்யாணத்துக்கு வந்த விஐபிஸ் பல பேர் உங்களை கூட பார்க்கவே முடியல இந்த கூட்டத்தில். உங்கள் அப்பா பார்த்து கை கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் அப்படின்லாம் படித்தேன். என்னோட வாழ்க்கை பூரா நான் வந்து வேற வீட்டில் தங்கி அவங்கள அம்மா அப்பா நினச்சி அவங்களோட குழந்தைகள் கூட படுத்து தூங்கி சாப்பிட்டு குளிச்சு எல்லாமே இந்த மாதிரி தான். நிறைய பேர் வீட்டில் தான் நான் தங்கியிருக்கேன். நான் குழந்தையா இருக்கும்போது சத்குரு வந்து கிளாஸ்ல இருந்து கிளாஸுக்கு போவாங்க, நான் அவங்க கூட போவேன். ஸோ அவங்க எங்கே தங்குறாங்களோ நான் அந்த வீட்டில் தங்கிப்பேன். அவங்க வந்து கிளாஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அம்மா அப்பா வந்து அவங்க குழந்தை கூட சேர்த்து எல்லாமே, இப்போ அவங்க வீட்டில் ஒரு 4 குழந்தை இருந்தால் இன்னொரு 5வது குழந்தை அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வீட்டில் தங்கி அண்ட் ஆஸ் ஐ க்ரூ அப் அவங்க வீட்டில் தங்கலைன்னாலும் நிறையா சுச்சுவேஷன்ஸில் அவங்க வந்து அம்மா மாதிரி இருந்து அப்பா மாதிரி இருந்து நிறையா பார்த்துருக்காங்க என்ன. ஸோ எனக்கு கல்யாணம்ன்ட்டு நான் அவங்க வந்து டிசைட் பண்ணதுக்கப்புறம் யார் யார் இன்வைட் பண்ணுறது யார் இன்வைட் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு எப்படி நாங்கள் அந்த டிசிஷன் எடுக்கலான்ட்டு நானும் சத்குரு பேசியிருந்தோம். ஹவு கேன் யூ டெல் நீங்கள் வந்து க்ளோஸ் ஆனால் நீங்கள் வந்து அவ்வளோ க்ளோஸ் இல்லை, நீங்கள் வர வேண்டாம், அந்த மாதிரி எப்படி சொல்கிறது நினச்சி நாங்கள் முதல்ல ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப சின்ன வெட்டிங் தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்க முதல்ல. அப்புறம் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட அது ரொம்ப கஷ்டம், எதுக்குன்னா ஆசிரமில் இருக்கிறவங்களே கூப்பிட்டா நிறைய பேர் வந்துடுவாங்க. மீனும் அதே பெரிய வெட்டிங் தான். செலிபிரிட்டிஸ் இருக்காங்க, பாம்பே செலிபிரிட்டிஸ் எல்லாம், அவங்க எல்லாம் இன்வைட் பண்ணலனாலும் ஆசிரமில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டாலே இட்ஸ் அ பிக் கம்யூனிட்டி. ஆனால் நிறையா பேர் இருக்காங்க, அவங்க கூட இப்போ மேபி டச் இருக்கும், மேபி டச் இல்லை, மேபி அவங்க ஆசிரம் வராங்க ஆனால் நான் அவங்கள பார்க்கறது இல்லை, நான் வந்து நிறையா நாள் ஆசிரம் இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாடு பூரா, இந்தியா பூரா அண்ட் ஆக்சுவலி அப்ராட்லேயும் நிறையா பேர் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்க வீட்டில் ஒரு மாதம் 2 மாதம்லாம் தங்கியிருக்கேன். எனக்கு கல்யாணம் டெசிஷன் ஆனதுக்கப்புறம் இட் ஆல்மோஸ்ட் பிகேம் உங்களுக்கு வந்து ராதேக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வரலாம் கல்யாணத்துக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் படித்த ரிஷிவேலி ஸ்கூல் அங்க உள்ளவங்க வேற வரணும், அது வேற இருக்கு அடுத்தது இல்லையா? ஆமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. ரிஷிவேலியில படிச்சேன் நான். ஸ்கூல்ல இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, இங்க சென்னையில இருந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. அப்புறம் பாம்பே அண்ட் டெல்லி அந்த செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. சந்தீப் எப்படி, அவர் வந்து எப்படி உங்களுடைய டான்ஸ்லாம் ரசிப்பாரா? அவங்களுக்கும் ஆக்சுவலா என்ன ஸ்ட்ரென்த், ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து டான்ஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ புரியாது, ஆனா
இது எனக்கு பிடிக்கும் இது எனக்கு பிடிக்காது அந்த மாதிரி கரெக்டா சும்மா ஜென்ரலா எனக்கு இது பிடிக்காது அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. இது இந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த இடத்துல எனக்கு புரியல, ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி he is quite critical at the same time very helpful because he's a musician. ஸோ எனக்கு இப்போ கச்சேரியில வந்து இந்த மாதிரி நான் சூஸ் பண்ண போறேன்னு சொன்னா அவங்க வந்து பார்த்து பாட்டுக்காக இது போடாத அது போடாதன்னு சும்மா ரொம்ப ஈஸியா சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு மியூசிக்கலி ஐ கேன் பி லிட்டில் மோர் கான்ஃபிடென்ட் தட் எனக்கு சூஸ் பண்ண தெரியாதுன்ட்டு இல்லை, ஆனால் அவங்களுக்கு வந்து வேற மாதிரி காது இல்லையா, பிகாஸ் ஹீஸ் அ மியூசிஷியன். ஸோ ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த nuances of this will work and this will not work is significantly better than mine. So I will choose the pieces that I want to do, but I will ask him sometimes, is this okay, is this not okay, and then he will give one or two comments. So in that way he's very very helpful. More than anything he's supportive. பிகாஸ் நாங்கள் இவ்வளோ ட்ராவல் பண்ணுறோம். சந்தீப் வந்து நிறையா கச்சேரிக்கு அவங்க தனியாக ட்ராவல் பண்ணுவாங்க, நானும் கச்சேரிக்கு தனியாக ட்ராவல் பண்ணுவேன். அண்ட் ஐ திங்க் தட் எஸ்பெஷலி ஃபார் அ டான்சர் அண்ட் ஃபார் அ மியூசிஷியன் ரெண்டு பேரும் இவ்வளோ டைம் we need to be outside performing and traveling and working with other people that at home it has to be very comfortable. So he's a wonderful support, there's no question about it. உங்க ப்ரோக்ராம்க்குலாம் வருவாரா? Yes, of course. எல்லா ப்ரோக்ராம்க்கும் வரும். அவங்க ஊர்ல இருந்தா அவங்க நிச்சயமா வருவாங்க. அவர் பாடி நீங்க ஆடி அந்த மாதிரி ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்களா? அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நாங்க பண்ணதில்லை. ஆனா ஒரு சின்ன ஆசிரம்க்கு ஒரு ஆஃபரிங்கா கொடுக்கும்போது அவங்க ஒரு வேர்ஸ் பாடி ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். பட் அதர்வைஸ் நாங்க only thing we don't do is work together, everything else we do together. So டான்ஸ் தவிர வேற என்ன இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? உங்களுக்கு கலரி எல்லாம் தெரியுமாமே? கலரி எல்லாம் நான் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சார். எனக்கு தெரியும்னு எனக்கு சொல்லவே முடியாது. Now because of project சம்ஸ்கிருதி நான் வந்து ஆசிரமில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க கலரி ரொம்ப நல்லா செய்வாங்க. ஸோ அவங்க கூட பேசி பேசி எனக்கு கலரி பத்தி மேபி இன்னும் கொஞ்சம் தெரியும்னு சொல்லலாம். பட் கலரி எனக்கு தெரியும் சொன்னா ரொம்ப தப்பு. எனக்கு நான் ஏதோ 2 வாரம் ஒரு மாசம் அந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதான். டான்ஸுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமா? டெஃபினெட்லி. இப்போ யோகானா எல்லாரும் சும்மா ஆசனான்னு நினைச்சிருக்காங்க. ஆசனாஸ்னா 100% டான்ஸ்க்கு ஹெல்ப் ஆகும். இட் ஸ்ட்ரென்தன்ஸ் யுவர் டெண்டன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் வே. Yoga is not just about flexibility, but it does bring flexibility, which is helpful for a dancer. It does bring strength, which is helpful for a dancer. But doing yoga or doing a certain practice on a daily basis that brings balance to the mind and brings balance to how or just the way that we look at our lives is helpful to anybody. Maybe definitely a dancer, because stage ku munnadi poi you kind of have to give everything on stage. Yaar enna solla poranga andha mari nenchinde irundha you're not able to, you know, give what you need to do. But if you don't worry about that, you can be involved. Definitely a practice of yoga will be a great support. இல்ல இப்போ ஒரு வர்ணம் வந்து பல நேரங்களில் 45 minutes 50 minutes ஆயிடுது. யோகா கற்றுக்கிட்டு இருக்கனால இன்னும் இந்த சோர்வு இல்லாமல் ஆட முடியுது இல்லையா? Yes, it's not the purpose of yoga, but that will also help. But if you want to have stamina, you have to work towards stamina. If you need to work on something else, அது வந்து ஒரு டான்ஸருக்கு ஏற்ற மாதிரி. நிறைய பேர் இப்போ டான்ஸுக்கு தவிர நிறைய எக்ஸசைஸ் பண்ணிட்டு டான்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் டான்ஸ் தான் பண்ணணும்னு அவங்க அது நிறையா ஒரு நாளில் நிறையா many hours they practice. That's one way to do it. So ஒரு பாடிக்கு ஒரு மைண்டுக்கு எந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அவங்க தான் சொல்ல முடியும். பட் யோகா பீயிங் ஹெல்ப்ஃபுல் டு எனிபடி இஸ் நாட் லிமிட்டெட் டு டான்சர்ஸ். ஐ எம் சேயிங் எனி கைண்ட் ஆஃப் மெடிடேஷன் ப்ராக்டிஸ், எனி யோகா ப்ராக்டிஸ். தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். ஸோ அவங்க ஸ்டேஜ்ல ஏறும்போது உங்களுக்கு அந்த that little distance to allow yourself to do what you need to do on stage, I'm sure yoga will help in that. பரதநாட்டியம்ங்கிறது ஒரு கலை அப்படிங்கிற கான்செப்ட் போய் இன்னைக்கு வந்து அது ஒரு ரொம்ப காஸ்ட்லி அஃபேர் ஆயிடுச்சு. பரதநாட்டியம்ங்கிறது இன்னைக்கு வந்து அது ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆயிடுச்சு பல பேருக்கு. எங்கே பார்த்தாலும் பரதநாட்டிய ஸ்கூல், அப்புறம் அரங்கேற்றம், அதுக்கு முன்னாடி சலங்கை பூஜை, எல்லாத்துக்கும் இந்த டீச்சர்ஸ் வந்து பயங்கரமாக வசூல் பண்ணுறாங்க. இவங்களுக்கும் பல பேருக்கு அதை பற்றி ஒரு முதல் தலைமுறை கற்றுக்கிறவங்களுக்கு அதை பற்றி தெரியாதையே நிறைய செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பரதநாட்டியம் அரங்கேற்றங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கல்யாண செலவு மாதிரி ஆயிடுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பேரும் வந்து அவங்க அரங்கேற்றம் அவ்வளோ பெருசாக பண்ணுறாங்க. பட் தேர் ஆர் மெனி டீச்சர்ஸ்
இன்னும் அவங்க அரங்கேற்றம் ரொம்ப சின்னதாக பண்ணுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் தான் யூஸ்வலாக அவங்க அந்த டெசிஷன் எடுப்பாங்க. அவங்க மனசில் என்னென்னா சோஷியலி இவங்க வந்து பெருசாக அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சுன்னா கடன் வாங்கியாவது பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது சார். நீங்கள் வந்து டான்ஸ் எதுக்காக கற்றுருக்கீங்க அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். உங்களுக்கு வந்து எனக்கு டான்ஸ் ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் இட். எஸ்பெஷலி குழந்தையா இருக்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு லேர்ன் இட். நீங்கள் டான்ஸராக இருக்க போகிறீங்களா, டாக்டராக இருக்க போகிறீங்களா, இன்ஜினியராக இருக்க போகிறீங்களா, அந்த வயசில் அந்த குழந்தைக்கு வந்து அவங்க எதுக்கு டான்ஸ் கிளாஸ் போகிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க டான்ஸர் ஆகிறாங்களா இல்லையா இஸ் ஆல்மோஸ்ட் irrelevant. Because to study an art and to really be thinking on so many different lines at the same time, physically and mentally, to be able to do those things is a different kind of training which I think, you know, as children you should be exposed to. இப்போ அரங்கேற்றத்துக்காக நிறைய பேர் வந்து நான் வந்து என்னோட குழந்தைய வந்து கிளாஸ்க்கு போட்டுட்டு அவங்க 12 வயசு இருக்கும்போது அவங்க அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க, அவங்க 16 வயசு இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்டில் எனக்கு 100% வாங்க போகிறாங்க, அப்புறம் காலேஜில் இப்படி அந்த மாதிரி நினச்சிட்டே போனீங்கன்னா நிச்சயமாக இந்த சிச்சுவேஷன் will arise where people want bigger and bigger அரங்கேற்றம்ஸ். நீங்கள் வந்து உங்கள் சைல்டு என்ன மாதிரி டான்ஸ் டீச்சருக்கு அனுப்புறீங்க அது நீங்கள் தான் பார்த்து சூஸ் பண்ணணும். த டான்ஸ் டீச்சர் இஸ் டூயிங் த பெஸ்ட் தட் தே கேன் டூ. மேபி அவங்களுக்கு வந்து இப்படி தான் சொல்லி கொடுக்கணுன்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. somebody else may want to teach it in a different way. ஸோ நீங்கள் வந்து டீச்சராக நீங்கள் தானே சூஸ் பண்ணுறீங்க டீச்சர். ஸோ நீங்கள் வந்து எந்த மாதிரி டீச்சர் உங்களுக்கு வேணும், எந்த மாதிரி டீச்சர் தெரியலையா உங்களுக்கு? அவங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் நான் சொல்கிறேன். ஆமாம், பட் அது பழகி போயிடும் இல்லையா சார்? முதல்ல நீங்கள் இப்போது யாராவது மீட் பண்ணுறீங்கன்னா தெரியாது, மேபி தெரியாது, பட் ஐ டோன்ட் நோ, எனக்கு யாரும் தெரியாது இந்த மாதிரி யூனோ ஃபுல்லி டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் பீப்புள். ஐ டோன்ட் நோ எனிபடி லைக் தட். But if that is happening, then that's something that we have to look at as a community and make a decision. It's not up to us, but what you encourage and what you discourage is something. But I think why do we learn dance if we fix that? If we are learning dance because it is an art form that allows us to learn more about our culture, our heritage, but also about human emotions and human reactions and relationships, and to study it in this beautiful framework of dance, then I think you will have to find the right teacher for that. And I don't think it's absolutely necessary to do an arangetram. I don't think it's necessary to do a big arangetram. But that's just my personal opinion. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேணுமோ நீங்க அந்த மாதிரி தானே பண்ணணும் உங்க வாழ்க்கை. இந்த சம்ஸ்கிருதி எப்போ ஆரம்பிச்சது, அதோட ஆக்டிவிட்டீஸ் கொஞ்சம் சொல்லுங்க. Isha Samskriti is an education system where they learn yoga, kalaripayattu, Carnatic music, Hindustani music, Bharatnatyam. They learn Sanskrit, they learn Tamil, English, they learn math. These are their main subjects. They learn other subjects in workshops. இப்போ physics இது அதெல்லாம் கொஞ்சம் சின்ன workshops. எல்லாத்துக்கும் qualified teachers இருக்காங்க. Yes. But their focus is on the arts. So they learn and then அப்புறம் அவங்க வந்து when they become slightly older அவங்க வந்து 2 subject drop பண்ணலாம். அப்புறம் when they become almost graduating அப்போ வந்து இன்னொரு சப்ஜெக்ட் ட்ராப் பண்ணி they focus on one subject. So அங்க தான் தங்கி படிக்கணுமா இல்ல அப்படி இல்லையா? டெய்லி ஸ்காலர்ஸ் இல்ல, it's a fully residential school. Their focus is also on yoga and they learn to do yoga and Ayurveda as well as their subjects. So their focus is very different. நீங்க என்ன சொல்லி தரீங்க அங்க? நான் வந்து அங்க ஸ்கூல்ல அவ்வளோ சொல்லி கொடுக்கறது இல்ல. We have 2 wonderful dance teachers. Actually, I think we have 4 wonderful dance teachers now already. நான் வந்து அங்க இருக்கும்போது எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி maybe a few days I'll go and teach. But mostly I work with the alumni. So the alumni who have graduated அவங்க வந்து நிறைய பேர் இப்போ நம்ம கூட இருந்து அவங்க ஆன்லைன்லயும் லைவ்லயும் அவங்க டான்ஸ், மியூசிக், கலரிப்பாட்டு, சாண்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. திஸ் இஸ் ப்ராஜெக்ட் சம்ஸ்கிருதி. எங்களுக்கு என்னன்னா இப்போ எல்லாரும் நீங்கள் எந்த வயசு இருந்தாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா, எனக்கு ஒரு பாட்டு கற்றுக்கணும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து அந்த பாட்டு, கர்நாடிக் மியூசிக் பற்றி கொஞ்சம், தாளம் பற்றி கொஞ்சம், அந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுப்போம். இப்போது கலரிப்பாட்டு பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுப்போம். ஸோ நாங்கள் வந்து ஒரு 9 நாள் ஒர்க் ஷாப் மாதிரி ப்ராப்பர்லி இன்டென்சிவ் ஒர்க் ஷாப் உங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அது ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் வந்து
அட்வான்ஸ் கிளாஸஸ் நம்ம கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டான்ஸில், மியூசிக்கில், கலரி பயிற்றில், சாண்டிங்கில் நாங்கள் 4 கோர்ஸ் நாங்கள் ஆன்லைனில் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. சம்ஸ்கிருதியில் இருக்கிறவங்க அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் இப்போது மெயினாக என்னோட ஃபோக்கஸ், ஹவு டு கெட் தெம், பிகாஸ் இது வந்து அவங்களுக்காக க்ரியேட் பண்ணது. ஸோ இப்போது அவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சின்ன பசங்க தான் இருக்காங்க, பிட்வீன் 18, 20, 25 அந்த வயசில் இருக்காங்க. ஸோ ஜஸ்ட் சப்போர்ட்டிங் தெம் டு see how they can take the project forward. அவங்களுக்கு எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவங்களோட விஷன் என்ன, அந்த மாதிரி பார்த்துட்டு we need to move that forward. Plus, as part of Project Samskriti, we will have a performance team. இப்போ நாங்கள் சேவ் சாயிலுக்கு ஒரு 12 பேர் நாங்கள் போனோம் சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் டீம் நாங்கள் வந்து கச்சேரி பண்ணுற மாதிரி ஒரு குரூப் வாவ் தமிழாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. சரி, உங்கள் சம்ஸ்கிருதியில் ஒரு வசதி இல்லாத ஒரு பொண்ணோ பையனோ நல்ல டேலண்டட், ஆனால் அவன்கிட்ட உங்கள் பேமெண்ட்டு அவனால் பண்ண முடியாது, உங்கள் ஃபீஸ் அவனால் கட்ட முடியாது, அவனை ஏற்றுப்பீங்களா? There are many people who sponsor students in many of our schools, including Isha Vidya, including Isha Samskriti. There are many people who sponsor. இவனுக்கு தெரியாதுல தனக்கு யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, நீங்கள் தான் ஸ்பான்சர் பார்க்கணுமா? அந்த மாதிரி இல்லை. ஈஷா வித்யால they have different types of sponsorship. Some people sponsor full education of one particular child. Sometimes they just give a general thing and they want to sponsor everybody for 1 year. அது டோனருக்கு ஏற்ற மாதிரி தானே they get to say, at least with Isha Vidya. ஸோ இப்போ அந்த சம்மந்தப்பட்ட பையன் வந்து டோனரோட தான் வரணும், யாரோ தனக்கு செலவு அப்படின்னு? அது எனக்கு தெரியாது சார், நீங்கள் வந்து ஈஷா வித்யா கிட்ட தான் கேட்கணும். ஸோ இதை தவிர இங்கே சென்னையில் வந்து நீங்கள் தனியாக சொல்லித்தரீங்களா? இங்கே நான் தனியாக சொல்லி கொடுக்கறது இல்லை, நாட் as a rule or anything, but because we travel so much. நீங்கள் ஸ்டூடெண்ட் எடுத்துட்டா அது வேறு மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு வாரத்துக்கு 2 வாட்டி, வாரத்துக்கு 1 வாட்டி அந்த மாதிரி கிளாஸ் எடுத்தே ஆகணும். எஸ்பெஷலி இஃப் யூ டேக் ஆன் தி எஜுகேஷன் ஆஃப் somebody else as a responsibility. With how much I travel, நாங்கள் ஒரு இடத்துல I'm not there for long enough to take on students. So இப்போதைக்கு I just do small workshops. I don't really teach full time. ஸோ உங்கள் ஃபாதரோட உங்களோட ரியாக்ஷன், இது இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும்? அடிக்கடி மீட் பண்ணிங்களா? ஜாலியாக வந்து சப்ஜெக்ட் கவர மற்ற விஷயங்கள்லாம் அரட்டையெல்லாம் உண்டா? ஸோ ஒரு நாள் நான் அவங்க கூட இருக்கும்போது அவங்க எங்கள் அப்பா மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சத்சங்கில் உட்காந்தேன்னா எனக்கு குரு மாதிரி தான் உட்காருப்பாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷனில் எந்த மாதிரி இருக்கணும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவர் ரொம்ப வெரி சீரியஸ் பர்சன் இல்லையா அப்பா? இல்லையே, அப்படின்லாம் ஒன்றும் இல்லை, ஜாலியாக ஜோக்கெல்லாம் அடிச்சு பேசுவார் உங்கள்கிட்ட? ஆஃப்கோர்ஸ். நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அவங்க பேச்சில் எல்லாமே ஜோக்காக தான் அடிச்சு சொல்லுவாங்க எல்லாரும் பற்றி. உங்கள் டான்ஸு மற்ற விஷயங்கள்லாம் விட்டு தனிப்பட்ட முறையில் நீங்கள் எப்படி ஜாலியான பொண்ணா இல்லை ரொம்ப சீரியஸ் பர்சனா? நீங்கள் தான் சொல்லணும். I think I'm a very happy person. I am a very happy person. ஃப்ரெண்ட்ஸோடலாம் சினிமாக்கெல்லாம் போவீங்களா? ஆமா, but that's not really the definition of whether I'm a jolly person or a serious person. அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக மற்ற விஷயங்கள்லாம் விட்டுட்டு அந்த மாதிரி லைஃப் உண்டான்னு மற்ற பொண்கள் மாதிரி. I think ஜெனரலாக நாங்கள் வெளியே போய் அவ்வளோ படமெல்லாம் அவ்வளோ பார்க்கறது இல்லை, but definitely there are some films that we really like, so we go out and see. என்ன படம் பார்த்தீங்க கடைசியா? இந்த வருஷம் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிறது இல்லையே, எங்கே போய் பார்க்கறது படம்? ஏன் வெளியூர் போறீங்களா? அங்கே ஆந்திரா அங்கெல்லாம் போனால் அங்கே தான் படம் பார்க்கலாம், புது படம் நிறைய வருது. No, I don't even remember the last movie I've seen, but there are some movies that my husband and I like very much, so then we go and watch those together. I mean, எனக்கு கேள்வி அவ்வளோ புரியலையே. I have friends, I spend time with people, we have good relationships with a lot of people, and some of them are dancers, some of them are lawyers, some of them are in other fields, so it's not all only artists. It's quite a mixed group of people who are all young and trying to do what they would like to do. So நீ மியூசிக்கில் வந்து சினி மியூசிக்கை பொறுத்தவரை சொல்கிறேன், நீங்கள் இளையராஜா ரசிகரா அல்லது ரஹ்மான் ரசிகரா அல்லது வேற யாராவது? எல்லாரும் இளையராஜாவும் ஏஆர் ரஹ்மான் ரசிகர் தானே. So definitely I am also one of those people. நீங்க அநியாயத்தை டிப்ளமேட்டிக்காக பேசுறீங்க. அப்படி இல்லை. எனக்கு I mean everybody is a fan because அவங்க வந்து they changed film music,
ரொம்ப கிளாசிக்கலா இருக்கிறதுல இருந்து they brought in so many modern things. At the same time அந்த கிளாசிக்கல் டோன் எப்பவுமே இளையராஜா சாரோட மியூசிக்ல இருந்து இது போகாது because he has that and at that time அவங்க மியூசிக் பண்ணும்போது அவங்க வந்து முதல்லா புதுசா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி புதுசா சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி how can you not appreciate such music? நீங்க அடிக்கடி முணுமுணுக்கிற பாட்டு எது? தெரியல, இப்படி நீங்க கேட்ட உடனே எனக்கு ஒரு பாட்டு பேரும் வரல எனக்கு. தெலுங்கு பாட்டு சொல்லலாம். தெலுங்கு பாட்டு ஆக்சுவலா நாங்க அவ்வளோ கேட்கறது இல்லை. இட்ஸ் either it's old, you know, it's like older music from Rahman, or it's a lot of times it's English music, a lot of time it's Carnatic music or Hindustani music. ஜெனரலா வெங்கடேஷ் குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நிறைய எனக்கு சன்னுலால் மிஸ்ரா ஆக்சுவலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்களோட பாட்டு வீட்டில் எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் மெயினா. நீங்க இந்துஸ்தானி மியூசிக் கத்துக்கிட்டீங்களா? இல்ல, நான் கத்துக்கல. கர்நாடிக் பேஸ் தெரியும்? ஆமா, கலாட்சேத்திரத்தில் இருக்கும்போது எல்லாருக்கும் கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் நான் ஸ்கூல்ல இருக்கும்போது டான்ஸ் கொஞ்சம் கத்துனேன், பாட்டு கொஞ்சம் கத்துனேன், மிருதங்கம் கொஞ்சம் கத்துனேன். மிருதங்கம் வாசிப்பீங்களா? இப்போ எல்லாம் ஒன்றும் கையில வராது சார். அப்போ ஸ்கூல்ல இருக்கும்போது கொஞ்சம் கத்துனேன். கர்நாடிக் மியூசிக்ல உங்க ஹஸ்பண்டை தவிர வேற யாரும் மியூசிக் அதிகமா கேட்பீங்க? மெயின்லி ஓல்ட் ரெக்கார்டிங்ஸ். பிகாஸ் என்னோட ஹஸ்பண்ட் ஆக்சுவலா பழைய ரெக்கார்டிங் ரொம்ப அழகான ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்கேன். ஆமா, ஜிஎன்பி, ஆரியக்குடி அவங்களோட ரெக்கார்டிங் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ ஜென்ரலா வீட்டுல அது வந்து எப்பவுமே ஓடிட்டு இருக்கும். இப்போ உள்ள பையங்க, இப்போ சித் ஸ்ரீராம் மாதிரி இப்போ உள்ளவங்க சித் ஸ்ரீராம்னா அவ்வளோ கேட்டது இல்லை. பட் கேட்டா மெயினா நான் ஃபிலிம் பாட்டு தான் கேட்டிருக்கேன். கச்சேரி நாங்கள் ஆக்சுவலாக அப்படி போய் கேட்கறது கொஞ்சம் கம்மியாயிடுது. பட் தெர் ஆர் சோ மெனி யங் மியூசிஷியன்ஸ், நாங்கள் எல்லாரும் கேட்போம். அண்ட் எவ்ரிபடி நோஸ் எவ்ரிபடி, யூ நோ, we're all friends. ஸோ இன்னொரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ ராதேனா ஒரு 5 வருஷத்துல இப்படி இருக்கணும், 10 வருஷத்துல இருக்கணும். ஐ ரியலி டோன்ட் ஹாவ் எனி செட் திங் லைக் தட். பட் ஐ வுட் லைக் டு டான்ஸ் அண்ட் ஐ வுட் லைக் டு கிரியேட் நியூ பீசஸ். And I think now is the time for me to do that because I'm more comfortable with my dance now. முதல்ல அந்த ஒரு கரெக்டா இருக்கா தப்பா இருக்கா கரெக்டா இருக்கா நிறைய சந்தேகம் எல்லாருக்கும் வரும். பிகாஸ் இட்ஸ் சச் அ டெக்னிக்கல் திங். இதுதான் கரெக்ட் டெக்னிக், இதுதான் தப்பு டெக்னிக். பட் அது வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணி இப்போ எனக்கு வேற மாதிரி கம்ஃபர்ட், யூ நோ, வித் மை ஓன் எக்ஸ்பிரஷன். ஸோ ஐ திங்க் நவ் will hopefully be an interesting time for me as a dancer. So ராதையோட பலம் என்ன, பலவீனம் என்ன? அது எனக்கு நிச்சயமா தெரியாது. நீங்க சந்தீப் கிட்ட தான் கேட்கணும். உங்களுக்கு இன்னும் தெரியாது? உங்களுக்கு எல்லாமே பலம் தான். I think the people around me are my biggest strength. I'm not just talking about Sandeep or Sadhguru, but ஈஷால இருக்கிறவங்க வாலண்டியர்ஸ் எல்லாம். இப்போ நாங்கெல்லாம் ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் நாங்கள் எல்லாம் மனசத்துல வச்சா அந்த ஆர்வத்தோட எல்லாரும் ஒர்க் பண்றாங்க இல்லையா? ஐ திங்க் தட்ஸ் மை பிகெஸ்ட் ஸ்ட்ரென்த். எல்லாரும் வந்து அந்த என்தூசியாசமோட ஒர்க் பண்றாங்க. இப்போ நிறைய பேருக்கு வேற மாதிரி ஐடியா இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இந்த மாதிரி பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் தட் இன்டென்ஷன், எல்லாருக்கும் இது நல்லா வரணும், அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா? when you have those kind of people around you, then you feel like என்ன பண்ணணும் அது வந்து மனசுல வச்சிருந்தா it's so possible. But to get that kind of comfort with the people around you, I just thought that's how everybody was. I'm now appreciating more and more the kind of dedication that comes with people when you're working with them long term. இவ்வளவு நேரமும் என்னுடைய கேள்விகளுக்கு சலிக்காமல் அழகாகவும் பொறுமையாகவும் பதிலளித்தீர்கள். மிக்க நன்றி. Thank you sir. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பக்கத்துல இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிபிகேஷன் பண்ணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்பதான் அவங்க போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.